மிஸ்டர் சண்முகம், நீங்க பேசலாம். அம்மா, ஒரு கேஸ நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கேஸோடைய ஆரம்பம் என்னன்னு நம்ம ஆராயணும். முதல்ல இந்த கௌதம் என்ன கொலை செய்தாரு, இவருக்காக பழி ஏத்துக்கிட்டு 6 ஜெயிலுக்கு போனா, இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கேஸ நாம புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் இந்த 3 பசங்களையும் கூட்டு வந்து நான் சாட்சி கூண்டுல நிக்க வச்சு கேள்விகளை கேட்டேன். சரி, இன்னும் நீங்க உங்க அடிப்படை கேஸோட வாதத்தை வைக்கலையே. அதுக்காக அடுத்து நான் ஒரு முக்கியமான சாட்சிய விசாரணை செய்யுன்னு உங்ககிட்ட அனுமதி கேட்டுக்குது. இன்னொரு சாட்சியா? யார் அது? இங்க கொலை செய்தா சொல்லப்படுத மாலதியுடைய அண்ணனும் இங்க நிக்கார கௌதம், இவர் செஞ்ச கொலைக்கும் கற்பழிப்புக்கும் பழி ஏத்துக்கிட்டு ஜெயில போயிருக்காரு. அவரை இந்த கோர்ட்ல வச்சு விசாரிக்கணும்ட்டு உங்ககிட்ட பர்மிஷன் கேக்குதே. அப்ஜெக்ஷன் இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு? திடீர்னு இவரு கண்டவங்களை எல்லாம் சாட்சி கூப்பிடுறது இந்த வழக்கை தாமதப்படுத்துறதுக்குன்னு நான் நினைக்கிறேன். இவரு கூப்பிட்டோன்ன துறை எப்படி இங்க வருவாரு? அவரு சிறையில எல்லாம் இருக்காரு. அவர் எப்படி உடனே கோர்ட்டுக்கு வர முடியும், விசாரிக்க முடியும்? சண்முகம், உங்களுக்கு சட்டம் எல்லாம் சரியாவே தெரியல. ஒரு சாட்சிய ஜெயில இருந்து கூட்டிட்டு வரணும்னா அதுக்கு எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு தெரியுமா? முதல்ல சிறைத்துறையில அதுக்கான பெர்மிஷன் வாங்குறது எவ்வளவு சிரமம்னு உங்களுக்கு தெரியுமா? குரு, இவன் பர்மிஷன் வாங்கி அவனை கூட்டிட்டு வரதுக்குள்ள அந்த துறைய நான் ஜெயில வச்சு முடிச்சிருவேன். இந்த சண்முகத்துக்கு தெரியல குரு. அதானே, இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உலகிட்டு இருக்கான். ஜெஜம்மா, அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்க செஞ்சுட்டோம். சிறைத்துறை கிட்ட முறையா கோரிக்கை வச்சு பர்மிஷன் வாங்கி துரைய நம்ம கோர்ட்ல விசாரிக்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவர் வெளியில தான் வெயிட் பண்ணுதாவ. அம்மா சொன்னீங்கன்னா அவர் உள்ள கூட்டு வந்துருவோம். ஓகே, இந்த வழக்கின் அடுத்த சாட்சி துரைய கூப்பிடுங்க. ஐயா, என்னங்க ஐயா சம்பவம் இப்படி பிச்சு உதறான்? உண்மையான லாயரே வாயடிச்சு போய் நிக்கிறாரு பாருங்க. விலையத்தவனே, எல்லாத்துக்கும் காரணம் அந்த நிக்கிறாளே நான் பெத்த பொண்ணு பரணி அவதே. பாரு, என் காசுல டாக்டருக்கு படிச்சு விட்டு அந்த வெறும் பயலுக்கு அசிஸ்டண்டா கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாம நிக்கா பாரு.